எல்லாருமே மாற விட்டுட்டாங்க, எல்லாரும் கை விட்டுட்டாங்க. ஆண்டவர் கைவிடல. எல்லாம் தேடி எங்களுக்கு கற்ற கொண்டு வருவார். துளிப்பது போல துளிப்பது மாத்திரமல்ல, அது பூ பூத்து காய் காய்த்து கனி கொடுக்கிறதாய் மாறணும். வாழவானின் போல் துளிப்பது போல நூலியங்கள் பட்டு போக அல்ல, துளிக்கத்தான் கத்தர் தெரிந்தெடுத்திருக்கிறாரு. ஒரு விஷயக்காரங்களை உயர்த்தி, அப்பா ராஜாவே அந்த மனுஷனுடைய அங்கெல்லாம் மாறி டாக்டர் கொடுக்கிற ரிசல்ட்டுகள் எல்லாம் மாறி ஜனங்களை கேட்டு நாங்க புஸ்தகத்தை கேட்டிருக்கிறோம். எங்களுக்குள்ள அப்படிப்பட்டதான் அன்பு வேணும். அன்பு பொறாம வல்லாது, கோபம் வல்லாது, தீங்கு நிலையாது சொல்லி வாசித்திருக்கிறாங்க. எங்களுக்கு அப்படிப்பட்டதால் அன்பு எங்களுக்குள்ள வேணாம். சுகத்து கொடுங்க, மீண்டுமாய் இந்த கால்களை பலப்படுத்துங்க. மீண்டுமாய் பலத்தை கொடுங்க. பல இந்த ஓடைகள் மேல பாஸ்டர் மேல இறங்கி வரலாண்டுவரே நீங்க ஆணையும் தண்ணீரையும் கொடுத்த போது மட்டும் சோர்வில்லாதவனாய் 40 நாள் இரவும் பகலும் கர்த்தருக்காக ஊழியம் செய்தார் என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறான். அந்த எலியாவின் ஆவி, எலியாவின் அபிஷேகம் சோர்ந்து போய் இருக்கிற அந்த ஊழியங்கள் மேல, திருச்சபை மேல, அப்படியே ஊழியர் குடும்பங்கள் மேல இப்பொழுது கர்த்தருடைய வல்லமை கரங்களை தட்டி அப்பாவுடைய மகிமைக்காக, அப்பாவுடைய பிரச்சனைக்காக, அப்பாவுடைய ஆவிக்காக இந்த தனி சபைகளுக்கு எங்களுக்காக சபைக்காக பாஸ்டுக்காக ஜெபிங்க. அடிக்கடி அந்த பிரஷர் அதிகமாகுது. அது மாத்திரமல்ல, அவருக்கு அடிக்கடி அந்த கெண்ட பிடிக்கிற